கற்றலின் வெற்றி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வண்டலூர் ஜூக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே என்னென்னலாம் பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் நீங்களும் நிறைய அனிமல்ஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் நம்ம சேனலில் வர வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்பட செய்யும். இது ஒரு பயனுள்ள தகவலாகவே அமையும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வண்டலூர் ஜூவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற அந்த வரலாறையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டலூர் ஜூவில் என்னென்னன்றதை பார்க்கலாம். 1854ஆம் ஆண்டு தான் இந்த உயிரியல் பூங்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு சிறுத்தை மற்றும் ஒரு புலியுடன் தான் அந்த பூங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எட்வர்ட் கிரீன் பால்ஃபோர்ன்றவர் தான் அருங்காட்சியகத்தின் இயக்குனராக இருந்தார். அப்போ தான் அவர் என்ன பண்ணார்னா, கர்நாடக நவாப்பை வற்புறுத்தி அவர் வச்சிருந்த நிறைய விலங்குகள்லாம் அவர் வச்சுருந்தார். எல்லாத்தையும் அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையாக கொடுத்து அங்கே ஒரு ஜூ ஆரம்பிக்கலாம், அதாவது ஒரு பூங்கா வைக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆரம்பிக்க வச்சார். இப்படி தான் மெட்ராஸ் மிருக காட்சி சாலைன்னு சொல்லி அது ஆரம்பித்தாங்க. அந்த மிருக காட்சி சாலையில் ஒரு வருடம் கழித்து நிறைய பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன 300க்கு மேற்பட்ட விலங்குகள் அங்கே இருந்தது. பின்னர் அங்கே இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு மாற்றினாங்க. அங்கேயும் ரொம்ப இடம் பத்தலைன்றதுனால 1861ஆம் ஆண்டில் பார்க் டவுனில் உள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் உள்ள மக்கள் பூங்காவிற்கு மாற்றப்பட்டு அங்கே அந்த ஓரமாக மக்கள் பார்க்குறதுக்கும் அனுமதிக்கப்பட்டாங்க. 1975 தான் அங்கே பயங்கர போக்குவரத்து நெருக்கடி மற்றும் அந்த ஒலி மாசுபாடு காரணமாக விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு நம்ம இதை நான் ஒரு அவுட்டர் ஏரியாவில் மாற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. 1976 தான் தமிழ்நாடு வனத்துறை இந்த வண்டலூரை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல 1265 ஏக்கர், அதாவது 512 ஹெக்டேர் ஒதுக்கி கொடுத்தது. இதுதான் அப்போதைக்கு இந்தியாவில் உள்ள துணைக்கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவாக இருந்தது. அதை ஒதுக்கி அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சது, அதாவது 1979ஆம் ஆண்டு தான் 75 மில்லியன் செலவில் அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டு அதை கட்ட எப்படி ஆரம்பிக்கலான்னு பண்ணாங்க. அந்த இடத்துல வெறும் புதரும் புல்லும் செடியும் தான் வளர்ந்து கிடந்தது. அதை எல்லாம் எடுத்துட்டு அங்கே நிறைய விதை கன்றெல்லாம் போட்டு மரங்கள்லாம் வளர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்தது. அப்போ தான் இது அந்த மாதிரி வளர்ந்து அந்த பூங்கா அமைக்க ஒரு 6 வருஷம் ஆச்சு. 1985ஆம் ஆண்டு ஜூலை 24 அப்போதைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனால் தான் அதிகாரப்பூர்வமாக மக்களுக்காக இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களை சேர்ந்த மக்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னும் நிறையா மரத்தோட விதைகள்லாம் வாங்கி அதை சுற்றி வச்சு அதை நல்ல உயிரியல் பூங்காவை மாற்றி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2001ஆம் ஆண்டில் தான் அங்கே பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அங்கே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கைவிடப்பட்ட வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தையும் உருவாக்குனாங்க. அப்படி வர்ற விலங்குகள் எல்லாம் இந்த உயிரியல் பூங்காவில் விட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே இடம் கம்மியாக இருந்ததுனால திருப்பி ஒரு 92.45 ஹெக்டேர், அதாவது 228.4 ஏக்கர் நிலம் அங்கே கையகப்படுத்தப்பட்டு பூங்காவின் அளவு இப்போதைக்கு 602 ஹெக்டேராக உயர்த்தி இந்த பூங்காவை பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு இடையில 1955ஆம் ஆண்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணது 1855ஆம் ஆண்டு. இது 100 வருஷம் ஆனதுனால 1955ஆம் ஆண்டு மிருகக்காட்சி சாலை 100ஆண்டு விழா ஒன்று நடத்தினாங்க. அப்போதான் இந்த உயிரியல் பூங்காவிற்கு அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கான்னு சொல்லி அந்த வண்டலூர் பூங்காவுக்கு பேரும் வச்சாங்க. இதுதான் வண்டலூர் பூங்கா உருவான ஹிஸ்ட்ரி, வரலாறு. வண்டலூர்ல எவ்வளோ டிக்கெட் வாங்குறாங்கன்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கம்மியா தான் டிக்கெட் இருந்தது. அது மெயின்டைன் பண்றதுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு 2023ல தான் டிக்கெட்டோட ரேட் எல்லாம் அதிகப்படுத்தி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க.
ஜூவோட டைமிங் வந்து காலையில் 9 to மாலை 5 மணி வரைக்கும் ஜூ ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் அலௌட் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு வந்து 5 வயசு வரைக்கும் 0 to 5 வயசு வரைக்கும் ஃப்ரீ. 5 to 12 வயசு வரைக்கும் 50 ரூபாய். 12லேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே 200 ரூபாய் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கிளில் போகணுமா இல்லை சைக்கிளில் போகணுமான்னு நம்ம தான் உள்ளே போய் சூஸ் பண்ணணும். அதுக்கு தனி சார்ஜஸ் உண்டு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் 20 ருபீஸ் தான் ஃபீஸு. அங்கே இருக்க பேட்டரி காரில் போனோம்னா 45 நிமிஷம் தான் டைம் அந்த ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அதில் நம்மளால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. நாங்கள் பேட்டரி காரில் தான் போயிட்டு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. நிறைய தான் நின்று பார்த்து ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ சைக்கிளில் தான் பெஸ்ட்டு. ஆனால் சைக்கிளில் போக முடிகிறவங்க சைக்கிளில் போய்க்கலாம். சைக்கிள் ஓட்ட முடியுன்றவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் to 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சைக்கிளில் போனால் ரொம்ப பெஸ்ட்டு. எல்லாத்தையும் நின்று பொறுமையாக பார்க்கலாம். பேட்டரி காரில் போனால் எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சில குறிப்பிட்ட விலங்குகள் பக்கத்தில் மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க. நம்ம போய் பார்த்துட்டு உடனே வர மாதிரி இருக்கும். பேட்டரி காருக்கும் அடல்ட்டுனா 150 ரூபா சார்ஜ். 12 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு 50 ரூபா சார்ஜ். 5 வயசு கீழே யாருக்கும் டிக்கெட் கிடையாது. அதுக்கப்புறம் நார்மல் கேமரானா அதுக்குரிய சார்ஜ் 350 ரூபா. வீடியோ கேமரானா 750 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு 5 வயசு கீழே கிடையாது. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் டிக்கெட் கிடையாது. உள்ளேயே ஹோட்டல் அவைலபிள். நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ், டீ, காஃபி, பப்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அலௌடு. அனிமல்ஸ்க்கு எதுவும் நம்ம போடக்கூடாது. தயவுசெய்து யாரும் வெளியிலேருந்து ஃபுட்டு கொண்டு போய் அங்கே உள்ள அனிமல்ஸ்க்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அங்கே நம்ம கொடுக்குற ஃபுட்டு அந்த அனிமல்ஸ்க்கு செட் ஆகலை. நாங்கள் இருக்கிறப்பயே ஒரு மானுக்கு உடம்பு சரியில்லை. அனிமல்ஸ் நம்ம பக்கத்தில் வந்தால் அதை பார்த்து என்ஜாய் மட்டும் பண்ணுங்க. வேற எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத குப்பையும் நம்ம உள்ளே போடக்கூடாது. இது எல்லாம் நம்மளோட முக்கியமான கடமைகள். வெளியே பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பைசைக்கிள்னா கிடையாது. 2 வீலர்னா 40 ரூபாய், 3 வீலர்னா 50 ரூபாய், காரு, ஜீப்பு இதுனா 150 ரூபாய், வேனு, டெம்போ, மினி வேன் இதுக்கெல்லாம் 170 ரூபாய், பஸ்ஸுனா 200 ரூபாய் அங்க உள்ள சார்ஜஸ். பைசைக்கிளும் இருக்கு. நம்ம மிதிச்சு போகலைன்னா இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிளும் இருக்கு. அதுலயும் நம்ம போய்க்கலாம். எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நாங்க போன டைமிங்ல அங்க இல்ல, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க அதனால வந்து பேட்டரி கார்ல தான் போனோம். இப்போ அதுக்குள்ள என்னென்ன விலங்குகள்லாம் நம்ம பார்த்தோன்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல வந்து நிறைய மான்கள் இருந்தது. அதுக்கப்புறமா உள்ள போகிறப்போ புலி இருந்தது. நெக்ஸ்ட் சிங்கம் இருந்தது. சிங்கம் வந்து ரொம்ப லாங்ல இருந்தது. நாங்க போகும்போது சிங்கம் கத்துற சவுண்ட் எல்லாம் நல்லா கேட்டோம். அதுக்கப்புறம் புலி இருந்தது. அதுக்கப்புறம் யானை நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊர்வன ரூம்குள்ள போனா அதுக்குள்ள நிறைய பாம்பு வகைகள் இருந்தது. ஆனா இந்த அது வந்து உள்ள அந்த கண்ணாடி இதுல வந்து சரியா கிளியரா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எங்க மொபைல்ல எடுத்திருக்கோம். இதோ படுத்திருக்கு பாருங்க. பெரிய மலைப்பாம்பு, இந்தியன் மலைப்பாம்பு, கோப்ரா, நிறைய பச்சை பாம்பு, நாகப்பாம்பு, வெள்ளை நாகம் இந்த மாதிரி நிறைய இருந்தது. இது பச்சை பாம்பு, அது எல்லாம் நிறையவே இருந்தது. நாங்க போனது மத்தியான டைமிங்னால எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. அப்புறம் ஓனான், உடும்பு, அந்த மலை உடும்பு பச்சை கலர்ல நல்லா பெருசா இருந்துச்சு. பாம்பு வகையில தான் நிறைய இருந்தது. அப்புறம் காட்டுல உள்ள பல்லின்னு சொல்லிட்டு நல்லா பெருசா இருந்தது. அந்த உடும்பையிலே பச்சை கலரும் இருந்தது. அப்புறம் வந்து அந்த மரக்கலர்ல உள்ள உடும்பையும் இருந்தது. யானை வந்து 3 யானை இருந்தது. ஒரு யானை குளிச்சுட்டு இருந்தது. ஒரு யானை அது அப்படியே பின்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்தது. அப்புறம் நீர் யானை ஒண்ணு நல்லா உள்ள குளிச்சுட்டு இருந்துச்சு, அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தது. அப்புறம் 2 இது வந்து வெளியில சுத்திக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் உள்ள இறங்கியும் போயிடுச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்புறம் ஃபிஷ் பார்க் அந்த இதுக்குள்ள வந்துட்டோம். அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபிஷஸ் எல்லாமே நல்லா கண்ணை அப்படியே கவர்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்துட்டு வந்தோம். ஆனா ஃபிஷ் பார்க்குக்கு முன்னாடியே அவங்க வந்து பேட்டரி கார்ல இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்க இறங்கி நடந்து வந்துதான் பார்த்தோம். நீங்களும் போனீங்கன்னா அங்கேயே இறங்கிருங்க. ஃபிஷ் பார்க்கிட்டே இறங்கிட்டு அதைய பக்கத்துல உள்ள சிம்பன்சி அந்த சைடு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்தே போய்க்கலாம். அது கொஞ்சம் பக்கம்தான். ஃபிஷ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. கோல்டன் ஃபிஷ், அந்த ஒயிட் கலர் ஃபிஷ்,
நிறைய டைப்ல நிறைய வகையான அந்த ஃபிஷ் இருக்கு. எங்க பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிஷ் பார்க்கு நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. அந்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்குள்ள போட்டிருக்க கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்லாதனாலதான் இந்த மாதிரி இருக்குது. எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க எடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்க பாக்குறதுலதான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஃபிஷ் பார்க்குக்கு வெளியே ஆர்டிபிஷியலா 2 யானை அந்த மாதிரி வெளியில பார்க் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. நம்ம நடந்து போயோ இல்ல சைக்கிள்ல தனியா போயோ எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா பேட்டரி கார்ல போனா அவங்க எல்லா இடத்துலயும் நிப்பாட்டவும் மாட்டாங்க, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி நம்ம வரலைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் நம்ம எங்கிட்டு போய் எப்படி தூரமா நடந்து வர முடியாது. சோ சிலர் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் பார்க்குக்கு பக்கத்துலதான் சிம்பன்சி இருந்தது. சிம்பன்சி வந்து 3 சிம்பன்சி இருந்தது. அப்பா அம்மா பிள்ளைங்க மாதிரி அதனால ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்தது. அதையும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து அதனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மேல ஏறி தாவி விளையாண்டுகிட்டு இருந்தது. கேரட் அது வந்து மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க உட்காந்து நல்லா பார்த்துட்டு வந்தோம். நீங்களே இதுல பார்த்தாலே தெரியும். இது வந்து உள்ள இருந்துச்சு அந்த குகை கிட்ட. அதுவும் வெளியே வந்து நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. பசங்க எல்லாம் அம்மா குரங்கு அப்பா குரங்கு பிள்ளை குரங்குன்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டுட்டே இருந்தாங்க. குரங்கு சொல்றாங்களா எங்களை சொல்றாங்களான்னு தெரியாத அளவுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜூக்கு போய் காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நாங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறமா வந்து பேர்ட்ஸ் ஏரியா, நிறைய விதமான மயில்கள் இருந்தது. பிளாக் கலர் மயில், அப்புறம் வயிற்றுல மட்டும் பச்சை கலர் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இருக்கு, அப்புறம் ஒயிட் மயில், கருங்கொண்டை மயில், அந்த மாதிரி நிறைய விதமான மயில்கள் இருந்தது. மயில்கள் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வெள்ளை நிற கோழி, நிறைய கோழி வகைகளும் அங்க இருந்தது. இது வந்து கோழி. அதுக்கப்புறம் அது பக்கத்துல மான் சுத்திக்கிட்டு இருந்தது. அது பக்கத்துல எங்க பக்கத்துலயே வந்தது. இதோ ரொம்ப பக்கத்துல, நாங்க டச் பண்ற அளவுக்கு பக்கத்துல இருந்தது. இப்போதான் சொன்னாங்க வெளியில உணவு அதுக்கு கொடுத்ததுனாலதான் அந்த வயிறு வந்து உப்பி இருக்கு, சோ யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அங்க மெயின்டைன் பண்ற அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ நீங்களும் கொடுக்காதீங்க. இதுவும் கோழிகள் தான். அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. ஆனா நிறையது நாங்க எடுக்கல, கொஞ்சம் பார்த்துட்டு வேகமா ஈவினிங் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் நாங்க வேகமா மூவ் பண்ணி வந்துட்டோம். கொஞ்சம் மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கு இதுல. இன்னும் இதுல விட ரொம்ப நிறையவே பேர்ட்ஸ் இருந்தது, அழகழகா இருந்தது. அது ஜாலியா அங்க இங்க தாவி பறந்துகிட்டு அழகா கொஞ்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. நாங்க போய் ரொம்ப பார்க்க முடியாதது எதுனா புளிய போய் ரொம்ப பக்கத்துல பார்க்க முடியல, அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தது. அதனால லைட்டா அது மூவ் ஆகுறத மட்டும் தான் பார்த்தோம். சிங்கமும் கொஞ்சம் வயசான சிங்கம் மாதிரி தான் இருந்தது. அதுல பஞ்சவர்ண கிளி, வயிற்றுல மட்டும் சிவப்பு நிறத்துல உள்ள பஞ்சவர்ண கிளி,
அந்த மாதிரி நிறைய வகையான கிளிகள் இருந்தது. ஆப்பிரிக்க சாம்பல் நிற கிளி இது. இந்த சைடு ஃபுல்லாவே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் கிளிகளாதான் இருந்தது. பேர்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது சவுண்ட் கேட்கிறப்பவே நம்மளுக்கு வந்து அப்படியே மனசுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு. நிறைய இடத்துல பாத்ரூம் வசதியும் இருக்கு, நம்ம போய் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்திலேயே டீ, காஃபி, ஐஸ்கிரீம் ஷாப்ஸும் நிறைய இருந்தது. இது வந்து ஆஸ்ட்ரிச் நிறையவே இருந்தது. ஒயிட் கலரும் இருந்தது, இந்த கலரும் இருந்தது. இது ஒயிட் கலர். இதுக்கு பேரு ரியான்னு சொல்லி அது போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கேயும் அதுக்கு பக்கத்துல அதுக்கு ஆப்போசிட்ல நிறைய குரங்குகள் இருந்தது. அது மூஞ்சி மட்டும் நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு, மத்த எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி குரங்குகள் வந்து அங்க நிறைய இருந்தது. அது நல்லா ஜாலியா அங்க பாருங்க சண்டை போட்டு அழகா விளையாண்டுகிட்டு இருந்தது. இதையும் கொஞ்ச நேரம் நின்று அங்க பார்த்துட்டு அப்புறமா தான் வந்தோம் நாங்க. இந்த சிம்பன்சில அங்க ஒண்ணு கருப்பு கலர் சிம்பன்சி வந்து தூங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டா. வெளியில பார்க் இருக்கு. பார்க்ல பசங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது விளையாண்டதுக்கு அப்புறம் பார்க்ல விளையாண்டதை தனியா ஒரு வீடியோவா போயிட்டு இருக்கோம். அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா பாருங்க. இப்படிதான் நாங்க வண்டலூர் ஜூ போய் நல்லா சுத்தி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. கொஞ்சம் சின்ன வயசோ நடக்க முடியறவங்க நடந்தே கூட போகலாம். எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.